وعلى آله وصحبه صلاة دائمة بدوام الكلام اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إن أولى الناس بي يوم القيامة أكثرهم علي صلاة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, மரியாதைக்குரிய பெரியவர்களே, இளைஞர்களே, பெரும் திரளாக வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. நமக்கு நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் குன்றா நலத்தையும் எல்லா வளத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக. அவன் வாழச் சொன்னதின் பிரகாரம் வாழுகின்ற நன்மக்களாக மேன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அவருடைய திரு ஆலயமாம் கஅபா ஷரீஃபையும் அண்ணலும் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபையும் பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் சென்று தரிசிக்கின்ற ஒப்பற்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து உரையாடி ஆனந்த பரவசம் அடைகிற பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. கண் குளிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசனத்தை தருவானாக. இறுதி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ரூஹுகளை கைப்பற்றி நாளை மறுமையிலேயும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நம்மையும் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உஸ்தாதுமார்கள் நம்மிடத்தில் துஆவுக்காக வேண்டியவர்கள் நாம் முன்னேறுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த அத்துணை பேர்களையும் அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கில்லாமல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் ஒன்று திரட்டுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரியவர்களே, கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெருவிழா எடுத்து சிறப்பாக இந்த புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தின் 16வது தினத்திலே இருக்கிறோம். இப்போ 17 ஆரம்பமாயிடுச்சு. மகரிப் 17 ஆயிரது இல்ல. காலமெல்லாம் அவர்களை நினைத்து பார்க்க வேண்டியதுதான், காலமெல்லாம் அவர்களை கொண்டாட வேண்டியதுதான். இருந்தாலும் இந்த புனிதமான ரபியுல் அவ்வல் மாதம் அவர்கள் பிறந்த மாதம். ஆகவே உலகெங்கிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு பேசப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் யாரெல்லாம் பேசுகிறார்களோ, யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அந்த வாழ்க்கை வரலாறை கேட்கிறார்களோ, மனனம் செய்கிறார்களோ, அதன் பிரகாரம் அமல் செய்கிறார்களோ, அவர்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்லரல்லாஹு உம்ரன் சமிஅ மகாலத்தி வ ஹஃபிலஹா வ அத்தாஹா கமா சமிஅ. என்னுடைய பேச்சை யார் கேட்டாரோ, நல்லரல்லாஹு உம்ரன் சமிஅ மகாலத்தி, என்னுடைய பேச்சை யார் கேட்டாரோ, வ ஹஃபிலஹா, என்னுடைய பேச்சை யார் மனனம் செய்தாரோ, வ அத்தாஹா கமா சமிஅ, கேட்டது மாதிரி பிறருக்கு எத்தி வைத்தாரோ, அமல் செய்தாரோ, அப்படிப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ் வளமான வாழ்க்கையை தருவான். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினால் நம்முடைய வாழ்க்கை வளமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை கேட்டால் நமக்கு அல்லாஹ் பரக்கத்தை செய்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமுத மொழிகளை மனனம் செய்தோமையானால் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் வளமாக்குவான்.
அவர்கள் வாழ்ந்ததின் பிரகாரம் வாழ்ந்தோமையானால் எல்லா பாக்கியங்களையும் பரக்கத்துகளையும் தருவான். எல்லா நோயின் நும்பலங்களையும் அல்லாஹ் சிறப்பார் நீக்கிடுவான். நோயின் நும்பலங்கள் பெய்யும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசினார். அவர்கள் மீது ஸலவாத் ஓதினால் எவ்வளவு பெரிய முசீபத்தா இருந்தாலும் ஏன்னா முசீபத்துகள் எல்லாம் ஓடி போய்விடும். அன்பு சகோதரர்களே, கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். அவங்க பல வகையான சோதனைக்கு ஆளானார்கள், கஷ்டப்பட்டார்கள், சிரமப்பட்டார்கள். அஷத்துன் நாசி பலான் அல் அம்பியாவு சும்மல் அம்சலு சும்மல் அம்சலு. மிகப்பெரிய சோதனை யாருக்கு தெரியுமா? நபிமார்களுக்கு. நபிமார்கள் என்ன பாவம் செய்தார்கள்? மஅசூமின்கள், பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள், பாவம் அறியாதவர்கள், பாவம் செய்யாதவர்கள் நபிமார்கள். ஆனா அவங்களுக்கு தான் ரொம்ப சோதனை. அதுக்கடுத்த அந்தஸ்தில் உள்ளவர்கள், அதுக்கடுத்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் தான் மிகப்பெரிய சோதனை கட்டம். ஊதீத்து ஃபில்லா மாதா யூரா அதுன் ஃபில் ஆலமீன். உலகத்தார்களிலே யாரும் தரப்படாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நான் நோவினை தரப்பட்டிருக்கிறேங்கிறாங்க சொல்லார். என்ன மாதிரி யாருக்கும் நோவினை தரப்படவில்லை, என்னை மாதிரி யாருக்கும் தொல்லை தரப்படவில்லை. என் விஷயத்தில் தான், எனக்குத்தான் அல்லாஹ்வை பற்றி எடுத்து சொல்லுகின்ற நேரத்தில் மிகப்பெரிய சோதனை வந்திருக்கிறதுங்கிறார் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வாழ்க்கையே சோதனை, சோகத்துக்குரிய வாழ்க்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையே சோகத்துக்குரிய வாழ்க்கை. சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்க. பிறக்கிறதுக்கு முன்னாலேயே தந்தையை இழந்து விட்டார், பெத்த தகப்பனார பார்க்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு வாழ்க்கை எப்படி தூங்குகிறது என்று கொஞ்சம் எண்ணி பாருங்க. பெத்த தகப்பனார பார்க்கல. 6 வயதுல தாயையும் இழந்து விட்டார்கள். தகப்பனார கண்ணால பார்க்கல, 6 வயதுல தாயையும் இழந்தார்கள். 8 வயதிலே பாட்டனாரையும் இழந்தார்கள். இப்படி பார்த்தீங்களா அவங்க வாழ்க்கை எப்படி தோங்குதுன்னு பாருங்க. அத்தபனி ரப்பி ஃபஅஸன தஅதீபி. கம்ப்ளீட்டா அல்லாஹ்வே பொறுப்படுத்தினான். அவன் தான் ரப்பி, அவன் தான் முர்ஷித். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா தன்னுடைய நேரடி பார்வையிலே ஹபீப் நாயகத்தை வளர்த்தான். எண்ணி பாருங்க, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா 7 பிள்ளைகளை தந்தான். அதுல 6 பிள்ளைகள் அவங்க உயிரோடு இருக்கும் போதே 6 பிள்ளைகள் இறந்துட்டாங்க. சரிங்களா? 6 பிள்ளைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் போதே 6 பிள்ளைகளும் இறந்து விட்டார். எப்படி இருக்கும்னு பாருங்க. ஒரு மையத்துக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். மகன் இறந்துட்டாரு, தகப்பனார் இருக்கிறார். அந்த ஜனாசாவுல தண்ணி ஊத்தும் போது தகப்பனார் மகனுக்கு பிஸ்மில்லா சொல்லி தண்ணி ஊத்துறாரு. எனக்கு நீ தண்ணீர் ஊத்துவாய் என்று எண்ணினேன். என் ஜனாசாவை குளிப்பாட்டும் போது எனக்கு நீ தண்ணி ஊத்துவே நினைச்சேன். உனக்கு தண்ணி ஊத்துற மாதிரி என் நிலைமை ஆயிடுச்சே. ஒரு மகனை இழந்தவரே இப்படி சொன்னார்னா 6 பிள்ளைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீவ காலத்திலேயே வஃபாத்தாயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு மன வேதனை இருந்திருக்கும் என்று எண்ணி பாருங்க. அதிலேயும் குறிப்பாக அவங்களுடைய மகளார் ஸைனப் நாயியை பெண்கள் எல்லாம் குளிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஜனாசாவை குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய மூத்த மகள் ஸைனப் நாயிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ஷரீஃபில் வருகிறது. போய் சொல்றாங்க, அம்மா என் மகனை நல்ல தண்ணீர் ஊத்தி குளிப்பாட்டுங்க, இழந்த தலைகள் எல்லாம் போட்டு குளிப்பாட்டுங்க, இழந்த தலைகள்லாம் போட்டு குளிப்பாட்டுங்க, நல்ல குளிக்க வைங்க, ஒவ்வொருடைய உறுப்புகளை முதலாக நனையுங்கள், நல்ல ஊத்தி குளிப்பாட்டுங்க, நல்ல குளிக்க வைங்க. கஃன் அணிகின்ற நேரம் வந்தால் கஃன் அணிந்து விடாதீர்கள், எனக்கு தகவல் தாருங்கிறார். தாய்மார்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி தண்ணீர் ஊத்தி நல்ல குளிக்க வைக்கிறார்கள். இழந்த தலைகளை கலந்து
ஸைனப் நாயகியை குளிப்பாட்டுகிறார்கள். நல்ல குளிக்க வைத்து கஃன் அணிகின்ற நிலை வந்தவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்ன மாதிரி உங்க மகளா ஸைனப் நாயகியை நல்ல குளிக்க வைத்து விட்டோம். இழந்த தலைகள் எல்லாம் போட்டு குளிப்பாட்டினோம். ஒதுவினுடைய உறுப்புகளில் தான் முதலாக நீங்க சொன்ன மாதிரி தண்ணீர் ஊற்றினோம். நல்ல குளிப்பாட்டி விட்டோம், குளிக்க வைத்து விட்டோம். கஃன் அணிகின்ற நிலை வந்துவிட்டது. கஃன் அணியக்கூடிய அளவுக்கு நல்ல குளிப்பாட்டிட்டோம். கஃன் அணியும் போது தகவல் தர சொன்னீங்களே, கஃன் அணியட்டுமா? கொஞ்சம் பொறுத்திருங்கள், வருகிறேன். உள்ளே சென்றார்கள். தாங்கள் உடுத்திருந்த ஆடையை வேஷ்டியை கலட்டிவிட்டு வேறொரு ஆடையை வேஷ்டியை உடுத்திக் கொண்டு ஈரத்தோடு கொண்டு வந்து கொடுக்கிறார், சூடோடு கொண்டு வந்து கொடுக்கிறார். இதை என்னுடைய மகளுக்கு உள்ளாடையாக ஆக்குங்கள். ஷியார்னா உள்ளாடைன்னு அர்த்தம். அல் அன்சாரு ஷியார் வன்னாசு திசார் காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்சாரிகள் எல்லாம் எனக்கு உள்ளாடைகள், ஏனைய மக்கள் வெளியாடைங்கிறார். அப்ப எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அன்சாரிகள். ஹதீஸ்ல வருது இல்ல, ஷியார், ஷியார்னா உள்ளாடை. அஷ்கீர்ன பிஹா, நான் கலட்டி தந்த என்னுடைய ஆடையை வேஷ்டியை என்னுடைய மகளுக்கு ஷியாராக ஆக்குங்கள். அதுல வச்சு ஒரு சுத்து சுத்திருங்க. என் மகளுடைய உடம்புல என் ஆடை, என் மேனியிலே இருந்த ஆடை, என் இடுப்பிலே இருந்த ஆடை என்னுடைய மகளுடைய உடம்பிலே ஒட்டி கொண்டிருக்க வேண்டும். வச்சு ஒரு சுத்து சுத்திருங்க. அதுக்கடுத்து கஃன் துணியை அதுக்கு மேல உடுத்துங்க, வேஷ்டியை உடுத்துங்க, சட்டை போடுங்க, முக்காடு அணியுங்கள், எல்லாம் செய்யுங்க. என் துணிக்கு மேல இருக்கணும்ட்டான். அப்படியே ஸைனப் நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெண்கள் எல்லாம் குளிப்பாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையை உள்ளாடையாக ஆக்கி குளிக்க வைத்து முடித்தார்கள். கஃனும் பொதிந்தார்கள். பிறகு ஜனாசாவை கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. 6 பிள்ளைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீவ காலத்திலேயும் வஃபாத்தாயிட்டாங்க. அவங்க மகனார் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாயிட்டாங்க. அவரை மடியில போட்டுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ராஹிம் இன்னல் ஐன ததுமஉ வல் கல்ப யஹ்ஸுனு வலா நகூலு இல்லா மா யர்வா ரப்புனா வ இன்னா லிஃபிராகிக யா இப்ராஹிம் லமஹ்ஸூன். மகனே இப்ராஹிம், கண் கண்ணீரை கொட்டுகிறது. வல் கல்ப யஹ்ஸுனு, உள்ளம் வருத்தப்படுகிறது. வலா நகூலு இல்லா மா யர்வா ரப்புனா, இந்த ரப்பு எதை பொருந்தி கொண்டானோ அதை தவிர்த்து வேறு எந்த வார்த்தையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். இருந்தாலும் இப்ராஹிம் மஹ்ஸூன், உன்னுடைய பிரிவினால் நாங்கள் கவலைப்படுகிறோம். இருக்கிறது, அம்பு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் நாடி உங்களை வஃபாத்தாக்கி இருக்கும் போது வேறு வார்த்தையை சொல்வதற்கு இல்லைங்கிறார். இப்படிப்பட்ட சோக வாழ்க்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த வாழ்க்கை. ஆனா எதையுமே வெளியே காட்டிக்கல. எதையும் வெளியே காட்டாமல் அவர்கள் ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, அவங்க இறந்து 6 மாதத்துக்கு பிறகு ஃபாத்திமா நாச்சியார் வஃபாத்தாயிட்டாங்க. ஃபாத்திமா நாயகி மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து 6 மாதத்துக்கு பிறகு ரபியுல் அவ்வலிலே பிறை 12 இந்த உலகத்தை விட்டு பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்தார்கள். ரமலான் பிறை 3 ஃபாத்திமா நாயகி 3 வருது, சிலவங்க 12ங்கிறாங்க. ஆனா வரலாற்றுல ரமலான் பிறை 3 ஃபாத்திமா நாச்சியார் இறந்ததாக வருகிறது. 6 மாசம் வாழ்ந்தாங்க, சிரிக்கவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு அவங்க சிரிக்கவே இல்லை. ஃபாத்திமா நாச்சியார் 6 மாதத்தில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. இப்படி சோகமாக உங்களுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் எந்த சோகத்தையும் வெளியில் காமிக்காமல் ஒரு உயர்ந்த லட்சியத்திலே ஒரு உயர்ந்த வாழ்க்கை கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார்கள். உயர்ந்த குணம், ஒரு ஒப்பற்ற குணம், எதிரிகளுக்கும் உபகாரம் செய்கின்ற உயர்ந்த பண்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. ஹுஸ்னுல் குல்க், கரீமுல் குல்க், அதீமுல் குல்க் என்று அரபியில் சொல்வார்கள். ஹுஸ்னுல் குல்க், தீங்கு செஞ்சவங்களுக்கு அந்த அளவுக்கு தீங்கு செய்யலாம், அது ஹுஸ்னுல் குல்க் தான். அது ஒன்றும் கெட்ட குணம் கிடையாது. தீங்கு செஞ்சவங்களுக்கு அதே அளவுக்கு தீங்கு செய்யறது ஹுஸ்னுல் குல்க். கரீமுல் குல்க், தீங்கு செஞ்சவங்களை மன்னிக்கிறது. மூணாவது ஒரு குணம் இருக்கிறது, அதீமுல் குல்க், தீங்கு செஞ்சவங்களுக்கு உபகாரம் செய்யறது. இது யாராலும் முடியாது இல்லைங்களா? தீங்கு செஞ்சவங்களுக்கு யாராவது உபகாரம் செய்வாங்களா? ஆனால் தீங்கு செஞ்சவங்களுக்கும் உபகாரம் செய்கின்ற ஒப்பற்ற குணம் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. அதீமுல் குல்க், மகத்தான குணம். தீங்கு செய்தவர்களுக்கும் உபகாரம் செய்கின்ற ஒப்பற்ற குணம் நபியே நாயகனே உங்களிடத்தில் இருக்கிறது என்று படைத்தவனே சொல்கிறான். அஹ்சின் இல்லாமல் நஸா இலைக்க, தீங்கு செஞ்சவங்களுக்கு உபகாரம் செய்யுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செஞ்சனால அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காமிக்கிறான், இன்னக லஅலா குலுகின் அதீம். தீங்கு செஞ்சவங்களுக்கு உபகாரம் செய்கின்ற ஒப்பற்ற குணம் உங்களுக்கு இருக்கிறது. நூர் அல்வார்ல சொல்லுவாங்க, அலா லில் இஸ்திஇலா இல்லையா? அலாங்கிறது மேலே காமிக்கும். மேல ஜெய்துன் அல சத்தஹ், ஜெய்து மாடிக்கு மேல இருக்கிறான்னு அர்த்தம். ஜெய்துன் ஃபித்தாரி, வீட்டுக்கு உள்ளே இருக்கிறான்னு அர்த்தம். ஃபி உள்ளே என்பதை காமிக்கும். அலா உயர்வை காமிக்கும். ஜெய்துன் அல சத்தஹ், மாடியிலே இருக்கிறான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், இன்னக லஅலா குலுகின் அதீம். குலுக்கே அதீம், உங்களுக்கு கீழே நீங்கள் மேலே ஏறி சவாரி செய்கிறீர்கள். நூறுல வரல கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. குலுக்கே அதீம் இருந்தது. தீங்கு செய்தவர்களுக்கும் உபகாரம் செய்கின்ற ஒப்பற்ற குணம். எவ்வளவு பேர்கள் தீங்கு செஞ்சவங்களுக்கெல்லாம் உபகாரம் செஞ்சாங்க. அபூஜஹில், அபூலஹப், உமையா, உத்பா, அது ஒரு கூட்டம். கூட இருந்தே குழி பறிச்சவன் அப்துல்லா இப்னு சலூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி உள்ளத்தை ரொம்ப நோகடிச்சவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவி அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா பற்றி தேவையில்லாம பேசியவன். வல்லதி தவல்லா கிப்ரஹு மின்ஹும் லஹும் அஸாபுன் அலீம்ங்கறாங்க. அப்படிதானே? ஆயிஷா நாயகி விஷயத்துல பெருமைப்படுத்துவதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டவனுக்கு கடுமையான தண்டனை இருக்குங்கிறதா அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தில் ஊதி ஊதி செய்தியை பெருசாக்கியவன் அப்துல்லா இப்னு சலூல் ரொம்ப நோயிலைப்படுத்தினான். அவனுக்கும் உபகாரம் தான் செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுக்கும் உபகாரம் தான் செஞ்சாங்க. அவனை பார்த்தா சிரிச்சு பேசுவாங்க, மகிழ்ச்சியா பேசுவாங்க. இறந்துட்டான் அப்துல்லா இப்னு சலூல், இறந்து விட்டான். ஆனால் அவ மகன் சஹாபி, அவ மகன் நல்ல உண்மையான மூமின். அவர் ஓடோடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், என் தகப்பனார் இறந்துட்டாரு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சில விஷயங்கள் உங்கள்ட்ட சொல்ல சொன்னாரு, சொல்லுங்க. என்ன? அவருக்கு நீங்க ஜனாசா தொழு நடத்தணுமா? அவனுக்கே உரைச்சிருக்கு. அவன் முனாபிக்கு உள்ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசியவன். நம்மளுக்கு நபி ஸல்லல்லாஹு தொழு வைக்க மாட்டாங்க நினைச்சிருந்தான். அதுதான் சொல்லி விடுறான் மரணிக்கும் போது, எனக்கு நபி ஸல்லல்லாஹு தொழு வைக்கணும். அடைத்து முடிச்சலைக்கு பிறகு என் கபருக்கு அருகாமையில் நின்று துவா செய்ய, எல்லாத்துக்கும் துவா செய்வான். இஸ்தக்பிரூ லி அகீக்கும் இன்னஹு லைஸலுல் ஆன், உடைய சகோதரருக்காக பிழை கொடுக்க தேடுங்கள். கபரிலே அவருக்கு கேள்விகளுக்கு கேட்கப்படுகிறது என்று சஹாபாக்களை சொல்லிட்டு தாங்களும் துவா செய்வாங்க. என்னை அடைத்து முடிச்சதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் கிட்ட நின்று துவா செய்யணும். 2. 3வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருந்த அந்த சட்டை என்னை குளிப்பாட்டி முடித்ததற்கு பிறகு எனக்கு கஃன் அணிகிறதுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்னான மேனியில் இருந்த இந்த ஜுப்பா எனக்கு போடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுப்பா வாங்கிட்டு வான்னு சொல்லிவிட
உடனே செல்லாவை கொடுத்து விட்டாங்க. தான் ஜுப்பாவை பாருங்க, நபி செல்லாம் தொழு வைக்கணும், துவா செய்யணும், அவங்க ஜுப்பாவை பறக்கத்திருக்கீங்கன்னா விளங்கி வச்சிருந்தான். கடைசி நேரத்தில் இஹ்லாஸா கலிமா விட்டு போகணுங்கிற ஒரு உணர்வு இல்லை பாருங்க. ஆனா முனாபிக்கு கூட நபி சொல்லாமுடைய சட்டையில பறக்கத்து இருக்குன்னு தெரிஞ்சு விளங்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நிறைய முனாபிக் நபி சொல்லாம எந்த பறக்கத்துமே இல்லைங்கிறாங்க. அதுக்கு அப்துல்லா சொல்லி எவ்வளவு மேலானவன் தான் இல்லைங்களா? நபி சொல்லாம் ஜுப்பா கொடுத்து விட்டாங்க, ஜனாசாவை கொண்டு வாப்பா நான் தொழுவிக்கிறேன். அவனை குளிப்பாட்டப்பட்டுச்சு, நபி சொல்லாமுடைய ஜுப்பாவை போடப்பட்டுச்சு. ஜனாசா பள்ளிவாசலுக்கு வந்துருச்சு. மஸ்ஜித் நபவிக்கு ஜனாசாவை கொண்டு வந்துட்டாங்க. அவனுக்கு தொழு வைக்க மாட்டாங்க நபி ஸல்லல்லாஹு தான் சஹாபாக்கள் நினைச்சாங்க. தோழர்களே வாருங்கள், ஜனாசா வந்துருக்கு, தொழு வைப்போம், தொழுவோம்னு கூப்பிடுறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியமா இருக்கு, இவனுக்கு போய் தொழு வைக்க போறாங்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தைரியமான ஆளு இல்லையா? அவங்க யார் சொல்லலாம், இவனுக்கு நீங்க தொழு வைக்காதீங்க, முனாபிக்களுக்கெல்லாம் தலைவன், இவனுடைய கும்பல், இவனுடைய கூட்டாளிகள் நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் படிப்பனை பெறணும், இவனுக்கு தொழுகை நடத்தாதீங்க யார சொல்லலாம், நீங்க போவாதீங்க. இல்ல இல்ல இல்ல, 1000 பேர் இருந்தாலும் உம்மத்துல ஒருத்தன் தான், முனாபிக்கும் உம்மத்துல ஒருத்தன் தானே, ஈமான் கொள்ளாதவங்களும் நபி ஸல்லல்லாஹு உம்மத்து தானே இல்லையா? நான் தொழுவைக்குத்தான் செய்வேன்னு போய் போனான். அல்லாஹ் உங்களை தடுக்கலையா? இவனுக்கெல்லாம் தொழுவைக்க கூடாது உங்களை தடுக்கலையா? தடுக்கலையா? இஸ்தக்ஃபிரு லஹும் அவுலா தஸ்தக்ஃபிரு லஹும் இன் தஸ்தக்ஃபிரு லஹும் 70 மர்ரத்தன் ஃபலன் யக்ஃபிரல்லாஹு லஹும் தான் சொல்றான். முனாஃபிக்குகளுக்கு பிழை கொடுக்க தேடுங்கள், பிழை கொடுக்க தேடாமல் இருங்கள். 70 தடவை பிழை கொடுக்க தேடினாலும் முனாஃபிக்குகளை மன்னிக்கவே மாட்டேன் தான் அல்லாஹ் சொல்றான். 71 தடவை பிழை கொடுக்க தேடினால் அவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு இருக்குது என்று இருந்தா 71 தடவை பிழை கொடுக்க தேடுவேன் நான். 71 தடவை பிழை கொடுக்க தேடினா மன்னிச்சிருவேன்னு சொன்னாங்கன்னா இவர்களுக்காக 71 தடவை கூட பிழை கொடுக்க தேடுவேன். அப்ப எப்படி நபி ஸல்லல்லாஹு ஹரீஸுன் அலைக்கும் பில் மூமினீன், எல்லாரும் மூமின்களா ஆகணும், எல்லாரும் சொர்க்கவாசிகளா ஆகணும், பேராசை பிடித்தவர்கள். எல்லோரும் நம்மளாம் இன்னைக்கு காசு வேணும், பணம் வேணும், பங்களா வேணும், கார் வேணும் இல்லையா? இதுலதான் நமக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. ரொம்ப நாளைக்கு வாழணும், நல்ல பெரிய பங்களா, நல்ல ஒரு BMW காரு, பென்ஸ் காரு, குறைஞ்சது இனோவா காராவது இருக்கணும், இருக்க விரும்பணும், தப்பு இல்லை, அதுல ஆசை இருக்கு. ஆனா நபி ஸல்லல்லாஹு ஆசை எல்லாரும் மூமின்களாகும், எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும். இதை நான் சொன்னது அல்லாஹ் சொல்றான். ரவுஃப் ரஹீம் அல்லாஹ்வுடைய நாமம் இல்லீங்களா? ரவுஃப்ங்கிறது சித்தத்துர் ரஹ்மத், ரொம்ப கிருபையானது. ரஹீம் அதுவும் முபாலகாத்தான், அதுவும் முபாலகாவுடைய ஃபைல் வசனும் முபாலகாத்தான். ஃபஆலு ஃபஅலு முஃஅலு முபாலகா. ஃபஆலுன் அவு மிஃப் ஆலுன் அவு ஃபஅூலுன் ஃபி கஸ்ரத்தின் அன் ஃபாயிலின் பதீலு. அல்கியத்துல் மாலிக். ஃபஆலு மிஃஅலு ஃபஅலு ஃபஈல் எல்லாம் முபாலகாத்தான். ஃபஈல்ங்கிற வசனம், ரஹீம் அதுவும் முபாலகாத்தான், ஃபஈல்ங்கிற வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாமத்தை, தனக்குரிய நாமத்தை போட்டு சொல்றான். ரொம்ப இறக்கப்படுறவங்க, ரொம்ப வாஞ்சை உள்ளவங்க, எல்லாரும் மூமினாகி சொர்க்கத்துக்கு போகணும்னு பேராசை பிடித்தவர் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் பாராட்டி சிலாயித்து அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காமிக்கிறார். அது அல்லாஹ் தடுக்கலப்பா, மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான். வாங்க தொழுவோம் அது போய் தொழு வச்சாங்க. அப்துல்லா பின் உபை சலூலுக்கு தொழுகை நடத்தினார்கள். முனாஃபிக்குகளுடைய தலைவனுக்கு தொழுகை நடத்துகிறார்கள். தொழுகை முடிஞ்சிச்சு, அடக்கம் செஞ்சாங்க. கபருக்கு அருகாமையில் நின்று துவா செஞ்சாங்க அவனுக்கு. இன்னொரு ரிவாயத்துல புகாரிலேயே வருது, அந்த சட்டை இருக்குல்ல,
அடக்குனதுக்கு பிறகு உன தூக்கி வச்சு தொடையில வச்சுக்கிட்டு மடியில வச்சுக்கிட்டு சட்டையை போட்டு விட்டாங்கன்னு இருக்கு புகாரி ஷரீஃப்ல. தன் சட்டைய போட்டு விட்டாங்கன்னு வருது. துவாவெல்லாம் செஞ்சாங்க அவனுக்கு, எல்லாம் முடிஞ்சு. அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான். வலா துஸல்லிஹி அலா அஹதி மின்ஹும் அத்தபரா வலா தகும் அலா கப்ரிஹி. நபியே, முனாஃபிக்குகளில் மரணித்த மூத்தான யாருக்கும் நீங்கள் எக்காலமும் தொழுகை நடத்தவே கூடாது. அவனோட கபருக்கிட்ட நீங்க நிற்கவும் கூடாது நபியே. ஆயத்தை இறக்குனதுக்கு பிறகு அவன் தொழுவிக்கிறது இல்லை. அந்த லிஸ்டையும் உதயபுத்தின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்திருந்தாங்க. நீங்க பகிரங்கமா யாரெல்லாம் முனாஃபிக்குங்கிறது சொல்லல. எவ்வளவு பெரிய அன்பு உள்ளவர்கள். ஏன்னா எல்லாம் கிண்டல் பேசுவாங்க, நக்கல் பேசுவாங்க. யார்த்தையும் சொல்லக்கூடாது. இந்த லிஸ்ட் நீங்க வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் முனாஃபிக்குகள், இவங்களுக்கெல்லாம் தொழுவு நடத்தக்கூடாது, நீங்க வச்சிருங்க. ஏன்னா என் மூத்துக்கு பிறகு தெரியணும் இல்ல, தொழுவிக்க கூடாது. யாரும் தொழுவிக்க கூடாது, கலீஃபாக்களும் தொழுவிக்க கூடாது. அந்த லிஸ்ட உதயபுத்தின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்திருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியா இருக்கும்போது உதைபா வந்திருக்காரா கேட்பாங்க. இருக்கிறேன், தொழுவு நடத்துவாங்க. உதைபா வரல, என்ன முனாஃபிக்கு நடத்த போயிடுவாங்க. ஒரு நாள் சொன்னாங்களா, உதைபா அந்த லிஸ்ட கொஞ்சம் தந்தீங்கன்னா நானே வராம இருக்கிறவங்கள தொழுவிக்கிறதுக்கு உங்களை தேட வேண்டியது இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்த்தையும் சொல்லக்கூடாதுன்னு ரகசியமா தந்திருக்காங்க. சாயிபு சிர்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் வந்தோம்னா தொழுவீங்க, நான் வரலன்னா முனாஃபிக்குன்னு அர்த்தம், தொழுவிக்காதீங்கட்டாங்க. அப்போ துரோகிகளுக்கும் துவா தான் செஞ்சாங்க, நன்மையே நாடினார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. நாம அந்த அளவுக்கு போக வேண்டியதில்லை. நம்ம சொந்த பந்துக்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய ஊருக்காரர்கள் இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் உபாரிகளா இருக்கும். நம்ம சொந்தக்காரங்களுக்கு உபாரம் செய்யணும், நம்ம சொந்தக்காரங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அந்த உயர்ந்த குணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். சங்கைக்குரிய பிரிவுகளே, இப்படி உயர்ந்த குணத்தோடு வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றிருக்கிறார். அதற்கு எல்லா மக்களும் மூக்கிலே விரல் வைக்கிறார்கள். பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், எல்லோரும் உடைய வாழ்க்கை வரலாறை படிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். இந்த மாதிரி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எண்ணுகிறார். ஆகவே சகோதரர்களே, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பாசம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். அவர்கள் மீது அன்பு உள்ளவர்களாக இருக்கணும். அந்த அன்பு நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இஷ்க், முஹப்பத்தை தாண்டினது இஷ்க். இஷ்கோடு வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளப்பரிய பாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், மத்தஸ்ஸா யா ரசூலல்லாஹ், கியாமம் எப்பொழுது வரும் என்று ஒரு மனிதர், ஒரு கிராமவாசி வந்து கேட்டபோது, வமா அஅதத்த லஹா, அதற்காக நீ என்னப்பா ரெடி பண்ணி வச்சிருக்கிற, கியாமம் எப்ப வரும்னு கேட்கிறிய, நீ என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய்? நான் அப்படி ஒண்ணும் பெரிய நபிலு தொழுகை, நோன்பு, தர்மங்கள், உயர்ந்த இபாதத்து இல்ல, உங்க மேல பிரிய வச்சிருக்கேன் யார சொல்லலாம், உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறேன் யார சொல்லலாம், உங்கள் மீது மஹப்பத் வைத்திருக்கிறேன் யார சொல்லலாம். வச்சிருக்கீல போதுமே. இது அல் மர்உ மஅ மன் அஹப்ப, யார் யாரை நேசிக்கிறாரோ அவரோடு இருப்பார். என்ன நேசிக்கிறீங்க, சொர்க்கத்தில் என்னோடு தான் இருப்பேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நாங்கள் இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதற்கு பிறகு நாங்கள் பட்ட சந்தோஷம் இந்த ஹதீஸை கேட்டுதான். அல் மர்உ மஅ மன் அஹப்ப, வருது. யார் யாரை நேசிக்கிறாரோ அவரோடு அவர் இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோம், அவங்களோடு இருப்போம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நேசிக்கிறோம், அவங்கள மாதிரி நாங்க அமல் செய்யல, சொர்க்கத்துல தான் அவங்க இருப்பாங்க, அவங்களோட சொர்க்கத்தில் இருப்போம்.
உமர் ரலியல்லாஹு மாதிரி அமல் செய்யல, ஆனா அவங்க மேல எங்களுக்கு அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, ஆகவே நாங்க அவங்களோட சொர்க்கத்துல இருப்போம். ஹதீஸ்ல அப்படியே வருது மிஷ்காத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு குறிப்பிடுறாங்க, அவங்களாம் சொர்க்கவாசி, ஆனா அவங்க மாதிரி நாங்க அமல் செய்யல, ஆனா அவங்க மேல நேசம் இருக்கிறது, பாசம் இருக்கிறது, ஆகவே நாங்கள்லாம் சொர்க்கத்தில் இருப்போம் என்று அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அமல், உமர் ரலியல்லாஹுடைய அமல்லாம் எப்படி இருந்துச்சு. ஹதீஸ்ல வருது, ஒரு நாள் இரவு நேரத்திலே ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா இப்படி வானத்தை பார்க்கிறார்கள், நட்சத்திரங்கள் விண்மீன்கள் மின்னிக் கொண்டிருக்கிறது. யா ரசூலல்லாஹ், இந்த நட்சத்திரம் அளவிற்கு அமல் செய்தவர்கள் உண்டா? இந்த நட்சத்திரம் அளவிற்கு அமல் செய்தவர்கள் உண்டா யா ரசூலல்லாஹ் என்று ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு ஏன் இல்ல, நட்சத்திரம் அளவுக்கு அமல் செஞ்சவங்க இருக்கிறாங்க. யாருங்க யா ரசூலல்லாஹ்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆயிஷா நாயகி, யா ரசூலல்லாஹ், நான் எங்க வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு பேரை சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், உமர் ரலியல்லாஹு பேரை சொல்லிட்டீங்களே, அப்ப அது என்னுடைய தந்தையின் அமல் எப்படி கேட்கிறார். ஆயிஷா, இது உமர் ரலியல்லாஹுடைய வாழ்நாள் அமல் என்றார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இது ஒரு நாள் அமல் தான். நட்சத்திர அளவுக்கு உமர் ரலியல்லாஹுடைய அமல் என்றால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுக்கு இது ஒரு நாள் அமல் தான். அவங்களாம் அப்ப எப்படி அமல் செஞ்சிருக்கிறாங்க. அவங்கள மாதிரிலாம் நாங்க அமல் செய்யல, ஆனால் அவங்கள் மீது நாங்கள் நேசம் வைத்திருக்கிறோம், அவர்கள் மீது பாசம் வைத்திருக்கிறோம், ஆகவே அவர்களோடு நாங்கள் சொர்க்கத்தில் இருப்போம். காதிமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காமிக்கிறார். அப்ப அவங்க மேல இஷ்க் வைக்கணும், அவங்க மேல பாசம் வைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்லாம் அந்த இஷ்க்ல தான் இருந்தாங்க. பாருங்க எந்த அளவுக்கு இஷ்க் புகாரி ஷரீஃப்ல வருகிறது. ஒரு செஞ்சாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொட்டு தண்ணீர் கீழே விடாது, அப்படிதானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள இஷ்க் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே விடாது. தான் கையில வாங்கி குடி உடம்புலையும் முகத்திலையும் தேய்ச்சிடுவாங்க, குடிப்பாங்க. தண்ணீர் கிடைக்காதவங்க சஹாபாக்களுடைய ஈர கையை தொட்டு முகத்துல தேய்ப்பாங்க. புகார்ல வருகிறது. ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், உங்க மேல நாங்க பிரிய வச்சிருக்கிறோம், உங்க மேல முஹப்பத் வைத்திருக்கோம், உங்க மேல உள்ள இஷ்க்ல இப்படி செய்யறோம் போது இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலையே, அப்படியா? என் மேல உள்ள இஷ்க்ல செய்றீங்களா? இஷ்கிக்கு ஆதாரம்லாம் தேவையில்லை, இஷ்க் வைக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் மீது, சஹாபாக்கள் மீது, வலிமார்கள் மீது, ஷேகுமார்கள் மீது இஷ்க் வைக்கணும். உங்க மேல உள்ள இஷ்க் யா ரசூலல்லாஹ், அப்படியா? தெரிஞ்சுக்கிட்டாங்க, தடுக்கலையே. காரி உமிழ்ந்தார்களே, ஆனால் உமிழ் நீர் கீழே விடாது தரையில. மாத்த நஹம நுஹாமத்தன் இல்லா வகாஅத் ஃபீ கஃபி ரஜுலின் மின்ஹும் புகாரில வருது இல்லீங்களா? பாரசீக நாட்டுக்கு போயிருக்கிறேன், ரோமாபுரிக்கு போயிருக்கிறேன். எந்த மன்னர்களையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் கண்ணியப்படுத்திய அளவுக்கு கண்ணியப்படுத்த நான் பார்க்கல. காரி உமிழ்ந்தால் அந்த உமிழ்நீர் கீழே விடவில்லை, அந்த உமிழ்நீரை கையிலே வாங்கி உடம்பிலே தேய்த்துக் கொள்கிறார், வாயில போட்டுக்கிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ் நீரை வாங்கி வாயில போட்டுருவாங்க. நோய் தீரும் சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ்நீர் பட்டால் போதும், ரோகங்கள் போய்விடும், சீக்குகள் போய்விடும். கைப்பட்டால் போதும், எல்லா நோய்களும் பறந்துவிடும். கம்மபுர அத்துவசிபன் பில்லம் சீராத்துஹு வாத்துல கத்து அறிவம் நிர்பகத்தில்லமவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் கைப்பட்டு எத்தனையோ நோய்கள் குணமாயிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பட்டு பைத்தியங்களின் முதிர்ச்சி அழிந்திருக்கிறது. பெருமானார் கைப்பட்டால் போதும், எல்லா நோய்களும் பறந்துவிடும், எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். மஹமூத் பின் ரபீ ரலியல்லாஹு அன்ஹு 5 வயசு புகாரி செல்ல வருது. எங்க வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. எங்க வீட்டு கிணத்தில்
இறக்கப்பட்ட வாளி தண்ணீர் இருந்தது. அதை வைத்து ஒது செஞ்சாங்க. கொஞ்சம் தண்ணீரை எடுத்து வாயில வச்சு அப்படியே கொப்பளிச்சு முகத்துல உமிழ்ந்து விட்டாங்க. 5 வயசு நல்ல ஞாபகம் இருக்கிறது. அவங்க முபாரக்கான உமிழ் நீரை வாயில் வைத்து கொப்பளித்து என் முகத்துல அப்படி உமிழ்ந்து விட்டுட்டாங்க. நம்மளாம் தேய்ச்சிக்கிட்டு கேட்கிறாங்க. 5 வயசுல சொல்லக்கூடிய ஹதீஸ ஏத்துக்கலாமா? ஏற்றுக்கொள்ளலாம். மஹமூத் பின் ரபீ ரலியல்லாஹு அன்ஹு ஆதாரம் புகாரி இமாம் அதை கொண்டு வர்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனி பொன்னானது, அவருடைய கை புனிதமானது, அவங்க உமிழ்நீர் பரக்கத்தானது, ஒது செய்த தண்ணீர் பரக்கத்தானது, அவங்க மேனியிலே பட்டிருந்த ஆடைக்கு பரக்கத்து உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியிலே போடப்பட்ட ஆடைக்கு பரக்கத். அதுவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியிலே ஒட்டி கொண்டிருந்த ஆடைகளை எடுத்து வைத்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். கேட்டும் வாங்கியிருக்கிறார்கள். புகாரி ஷரீஃபிலே வருகிறது. ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறது, நஸஜித்து லக்க ஹாதிஹி, உங்களுக்கென்று நெய்து கொண்டு வந்தேன் யா ரசூலல்லாஹ். நஸஜித்து லக்க ஹாதிஹி, இந்த கைத்தறி ஆடையை உங்களுக்கென்றே நெய்து கொண்டு வந்தேன் யா ரசூலல்லாஹ். அதிகா கொடுத்தா வாங்கிக்கிடுவாங்க ஸல்லல்லாஹு. அன்னைக்கு வாங்கி வீட்டுக்குள்ள போய் உடுத்திக்கிட்டே வந்துட்டாங்க. அந்த ஆடையை உடுத்திக்கிட்டே சபைக்கு வர்றாங்க. காம ரஜுலுன் மின் அஸாபிஹி, புகாரி ஷரீஃபில் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களே ஒருவர் எந்திரித்தார். மா ஹஸன ஹாதிஹி, ஆடை அழகாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில உடுத்திருந்தா அது ஒரு அழகு, ஆடைக்கு ஒரு அழகு. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியிலே போட்டால் அதுக்கு ஒரு அழகு ஏறிவிடும். மா ஹஸன ஹாதிஹி, அழகாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ். ஒரு மனிதர் சொன்ன உடனே வீட்டுக்குள்ள போய் கலட்டிட்டு வந்து கொடுத்தாங்க. நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம்? தந்திருக்கேன்னு அர்த்தம். பேனா சூப்பரா இருக்க, அழகா இருக்குன்னா தாங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா? உடனே அதை கலட்டி கொடுத்துட்டாங்க அவங்கள்ட்ட. சஹாபாக்களுக்கெல்லாம் சங்கடம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல ஆடை உடுத்திட்டு வந்திருக்காங்க, அதுவும் கல்வி கொடுக்கலையா? மாயசன் ஆதின்னு சொல்லி வாங்கிட்டேன்னா உடனே அவரு சொல்லுகிறார், செய்ய அது ஓர குறிப்புல போடுறாங்க. காமரஜுன்னு ஹதீஸ்ல இருக்கு. ஓர குறிப்புல அது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வருது. அவர் பெரிய பணக்காரர் இல்லைங்களா? பெரிய செல்வந்தர். சஹாபாக்கள்ல பெரிய செல்வந்தர் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களே சொல்றாங்க, நான் மண்ணை தொட்டு வியாபாரம் செய்தாலும் அது பொன்னாக மாறுகிறது. எங்கே ஆகிரத்திலே மறுமையிலே தரக்கூடியதை இந்த உலகத்திலேயே தந்து கழிக்கிறானோ அச்சமா இருக்கிறது, பயமா இருக்குகிறார். மண்ணை தொட்டு வியாபாரம் செஞ்சாலும் எனக்கு பொன்னா மாறியது. அபரிதமான லாபத்தை வாரி கோரி தருகிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். பெரிய பணக்காரர், பெரிய செல்வந்தர். ஐஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, உங்க மகனை பார்த்து, வா உன் தாப்பனார் அப்துல் ரஹ்மான் அவுஃபுக்கு நாளை மறுமையிலே சல் சபீல் என்ற நீர் ஓடையில் இருந்து நீர் பெருக செய்வானாக. உன் தாப்பனாருக்கு செல் சபீல் என்ற நீர் ஓடையில் இருந்து நீர் பெருக செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற காலத்திலையும் நிறைய ஹதியாக்களை எங்களுக்கு கொடுத்து அனுப்புவார். சிலவங்க குறிப்பிட்டவங்க இருக்குன்னு ஹதியாக்கள் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகும் உன் தகப்பனார் உம்மஹாத்துல் மூமின்களுக்கு ஹதியாக்கள் அனுப்பி வைத்துக் கொண்டே இருக்கிறார். செல்சரியல் என்ற நீரோடையில் இருந்து உங்க தகப்பனாருக்கு அல்லாஹ் நீர் பெருக செய்வானாக. ஆயிஷா நாயகி மனமாற துஆ செஞ்சாங்க. அப்ப எல்லாருக்கும் ஹதியா கொடுப்பாங்க, அன்பளிப்புகள் செய்வார்கள். பெரிய பணக்காரர், பெரிய வாணிபர், அவங்கதான் அந்த ஆடையை கேட்டு வாங்கினாங்க. அவரை ஏற இறங்க பார்த்தோம்னு சொல்றாங்க, நிறைய வசதி எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், எவ்வளவோ உயர்ந்த ஆடைகளை வாங்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கிறது, அல்லாஹ் தந்த ரிஸ்க் என்கிட்ட இருக்கு. ஆனாலும் இதை நான் கேட்டு வேணும்னு தான் வாங்க. ஏன் தெரியுமா? இது எனக்கு கஃபனாக அமைய வேண்டும் என்பதற்காக. இது எனக்கு கஃபன் துணிக்காக வேண்டி வாங்கி வச்சிருக்கிறேன்.
பெருமானாருடைய மேனியிலே ஒட்டி கொண்டிருந்த ஆடை கஃனாக அமைய வேண்டும் என்று விரும்பினேன். அதே வாங்கி வச்சிருக்கிறேன். அது கஃனா அமைஞ்சிச்சான். அது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உயிரோடு இருக்கும் போதே கஃன் துணியை ரெடி பண்ணிக்கலாமா? அப்படி ரெடி பண்ணி கொண்ட அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி அறிவிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில் இருந்து வழிந்தோடிய நேர்மையை அவங்க தாயார் ஒரு பாட்டில்ல புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அது அத்தர் கலந்து வச்சிருந்தாங்க. ஏன்னா வேர்வை காஞ்சிடும் இல்ல, அதுல அத்தர் ஊத்தி ஒரு பாட்டில வச்சுக்கிட்டாங்க. ஜும்மா பெருநாள்ல அந்த அத்தரை பூசிட்டு வருவாங்களாம். அப்துல் ரஹ்மான் எல்லாம் கமகமன்னு மணக்கும். அத்தர் பெருமானார் செல்லாமுடைய வேர்வை அதிலே கலந்ததினால் மனம் கூடிவிட்டது. அது பெருநாள் ஈதுல பூசிக்கிட்டு வருவாங்க, ஜும்மாவில பூசுவாங்க. அது அப்படியே இருந்துச்சு. வசியை செஞ்சாங்க, நான் மூத்தா போனதற்கு பிறகு மிச்சத்தை ஃபுல்லா ஜனாதாவில் அப்படி ஊத்தி விட்டுருங்கட்டான். அப்படியே ஊத்தப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு வேர்வை கலந்த அத்தர் பெருமானார் செல்லாகும் ஏணியிலே ஒட்டி கொண்டிருந்த அந்த ஆடை அவங்களுக்கு கஃனாக அமைந்தது என்று பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு பரக்கத்தை அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு பரக்கத்தை விளங்கி ஏறினார். என்ன செய்ய அன்பு சகோதரர்களே, பரக்கத்தான பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழா எடுத்து ரபியுல் அவ்வல் பிறை 17வது இரவிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. அஜிரத்து இப்படி ஸலவாத்து மஜ்லிஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் பைக்கு தனியாலாம் ஓட்டிக்கலாம் வரமாட்டேன். மதரசாவில் பிள்ளைகளோ உங்களை கூட்டு வருவாங்க. ஏன்னா ஆனா ஸலவாத்து மஜ்லிஸ் போய் கலக்கணும். எப்படித்தான் வந்தேன்னு தெரியல. திருவிடமருதுல இருந்து இங்க வரைய வந்துட்டேன். அப்படி வரமாட்டேன் சொல்லிட்டு பிள்ளைகள் தான் அவங்க தெரியல, யாராவது பிள்ளைகள் தான் ஓடிட்டு வருவாங்க. ஸலவாத்து மஜ்லிஸ்ல கலக்கணும்னு வந்தாங்க. எங்க இருக்குன்னே தெரியாது. அஜருக்கு அழைப்பு கொடுத்தாங்க, அஜர் போன் போட்டு தந்தாங்க. இப்படியாவது அந்த மஜ்லிஸ்ல போய் கலக்கணும்னு ஸலவாத்து ஓதி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ ஆலிஹி வஸஹ்பிஹி அதத மா ஃபீஹி மில்லா ஸலாத்தன் தாயிமத்தன் பிவாஹிமில்லா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஸலாத்தன் தாயிமத்தன் மக்பூலத்தன் துஅத்தி பிஹா ஹக்கவுல் அலீம். ஸலவாத்து ஓதிட்டே வந்துட்டாங்க. அந்த பாலத்துக்கிட்ட உள்ள பள்ளாசல அசருக்கு வந்துட்டேன். அசருக்கு என்னை கூட்டு வந்துட்டாங்க. ஸலவாத் சத்தம் கேட்ட உடனே ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். ஒரு அற்புதமான மஜ்லிஸ், ஸலவாத்து மஜ்லிஸ். ஸலவாத்தை ஓதிக்கிட்டே இருந்தாலே போதும், எல்லா நோய்களும் குணமாயிரும். ஸலவாத்தை ஓதுங்க. தாய்மார்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, ஸலவாத்து ஓதுங்கள், நோய்கள் ஓடி போய்விடும். இன்னைக்கு சொல்றான் விஞ்ஞானிகள் 4444 வியாதிகள் இருக்கான். 4444 நோய்கள் இருக்கிறது. அதுதான் ஞானவான்கள் பெரியார்கள் எல்லாம் ஸலவாத்து நாரியா 4444 தடவை ஓதுறமே எதுக்கு? இதை ஓதிக்கிட்டு வந்தோம்னா 4444 நோய்களும் ஓடி போயிடும். சில ஞானிகள் 4448 நோய்ங்கிறாங்க. அதான் பல்லாக்குழியில சொல்லுவாங்க, ஆங்காரமாய் வருநோயும் ஔஷதமில்லா எந்நோயும் ஏங்கி திணறும் மரண நோய் ஈழை இழப்பு நீரடைப்பு 4448 நோய்களையும் நாங்கள் காணா ஓடிடச் செய் நல்வழி காட்டிடும் ரஹ்மானேங்கிறார். 4448ங்கிறாங்க பல்லாக்குழியில்லா ரஹ்மத்துல்லாஹி. ஸலவாத்து ஓதுங்க, நோய்கள்லாம் ஓடி போயிடும், நோய்கள் எல்லாம் நீங்கிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. அவங்க சொல்றாங்க, யா அல்லாஹ், என் உம்மத்துகளுக்கு பெரிய சிரமத்தை தந்துடாத, என் உம்மத்துகளுக்கு பெரிய கஷ்டத்தை தந்துடாத யா அல்லாஹ். கஷ்டங்கள் சிரமங்களை விட்டும் என் உம்மத்தை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறாங்க. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நபியே, உங்க உம்மத்துக்கு சிரமம் வராமல் இருக்கணுமா, கஷ்டம் வராமல் இருக்கணுமா, அவங்க உங்க மீது ஸலவாத் அதிகமா வச்சிரு. ஹபீப் நாயகத்துக்கு ஸலவாத் போதும். உங்க மேல ஸலவாத் ஓதிக்கிட்டு இருந்தா நோய்கள், நொம்பலங்கள், சீக்குகள், கஷ்டங்கள், சிரமங்கள் எதுவும் வராது. ஓத சொல்லு. உங்க உம்மத்துல ஸலவாத் ஓத சொல்லு. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு
யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான், மலக்குகள் ஸலவாத்து சொல்கிறார்கள், விசுவாசிகளே நீங்களும் சொல்லுங்க ஸலவாத்து. இந்த ஆயத்தை ஓதுனா ஒரு தடவை ஸலவாத்து வருது வாஜிப். அல்லாஹு ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அதத மா ஃபீ இல்மில்லாஹ் ஸலாத்தன் தாயிமத்தன் யதுவாகுல்லாஹ். நிறைய ஸலவாத்துகள் இருக்கிறது. இது ஸலவாத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அம்மாவுக்கு கற்றுக் கொடுத்த ஸலவாத். இதை ஒரு தடவை ஓதுனா 1,00,000 நன்மையா. இதை ஒரு தடவை ஓதுனா 1,00,000 நன்மை. அல்லாஹு ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அதத மா ஃபீ இல்மில்லாஹ் ஸலாத்தன் தாயிமத்தன் யதுவாகுல்லாஹ். அர்த்த புஷ்டியான ஸலவாத். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஸலவாத். தெரிஞ்ச ஸலவாத்தை ஓதுங்க. இந்த ஸலவாத்தையும் ஓதுங்க. நோய் நொம்பலங்கள் சீக்குகள் எல்லாம் போயிடும். எல்லா நோய்களும் குணமாகிவிடும். அன்பு சகோதரர்களே பாருங்க, சுலைமான் ஜுஸூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சீட கோடிகளோடு ஒருத்தருக்கு போறாங்க. போகும்போது அசர் தொழுகை நேரம் வந்துருச்சு. கிணத்துல தண்ணி கிடக்கு, வாளி இல்லை. வாளி இருக்கிறதுல தண்ணி அரைக்க முடியும். தொழுகை நேரம் வந்துருச்சு. சீடர்களோடு நிக்கிறாங்க. தண்ணி கீழே கிடக்குத, தண்ணி இல்லைய, தொழுகை நேரம் வந்துருச்சு, ஒது செய்யணுமே என்று தடுமாறுறாங்க. அப்ப அங்க ஒரு சிறுமி நிக்கிறாங்க. எல்லாம் மகான்களா தெரியுத, வலிமார்களா தெரியுத, ஏன் இப்படி நிக்கிறீங்க? தொழுகை நேரம் வந்துருச்சு. ஆகவே தண்ணீர் கீழே கிடக்கு, இறைக்கிறதுக்கு வாடி இல்லை. இதுக்குதானா கிட்ட போச்சு அந்த அம்மா சிறுமி. ஸலவாத்து ஓதி முணுமுணுத்து உள்ளுக்குள்ள உமிழ்ந்தாங்க. அவ்வளவுதான். தண்ணீர் அப்படியே கொப்பளிச்சுட்டு வெளியில வருது. நீ எல்லாரும் ஒது செய்யறாங்க. சுலைமான் ஜுஸூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒது செய்யறாங்க. தண்ணியை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. உடனே அந்த சிறுமி கிட்ட போய் கேட்கிறாங்க, ஏமா நீங்க என்ன சொல்லி உள்ள உமிழ்ந்தீங்க சொல்லுங்க, கட்டாயம் சொல்லணும். அல்லாஹ் மீது ஆணையா சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதுறேன். என்ன ஸலவாத்துன்னு கேட்கறாங்க. அப்பதான் அந்த சிறுமி சொன்னாங்க, அல்லாஹு ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஸலாத்தன் தாயிமத்தன் மக்பூலத்தன் துஅத்தி பிஹா ஹக்கஹுல் அஸீம். இந்த ஸலவாத்தை தான் ஓதுனேன்னு சொல்லம்மா இந்த சிறுமி. அங்க எல்லா ஸலவாத்தையும் ஒன்று திரட்டி தலாயிலுல் கைராத் எழுதினாங்க. அதுல இது இருக்கு, இந்த ஸலவாத்து இருக்கு. அல்லாஹு ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி ஸலாத்தன் தாயிமத்தன் மக்பூலத்தன் துஅத்தி பிஹா ஹக்கஹுல் அஸீம். இந்த ஸலவாத்தை நாம் ஓதுவோமையானால் எல்லா நோய்களையும் அல்லாஹ் குணமாக்கி பாரத்தாலா ஃபிர்தௌஸி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லணும். ஸலவாத்து சொன்னாலே எல்லா முசீபத்துகளும் பெய்யும், எல்லா நோய் நொம்பலங்களும் பெய்யும். அல்லாமா நஹாவந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள். கப்பல்ல பயணம் செஞ்சு போறாங்க. முடிவு கொடுத்து கொண்டேன். கப்பல்ல பயணம் செஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. சூறாவளி காற்று கப்பல் போக விடாம நீ தடுக்கிறது. அவ்வளவுதான், இனி பிழைக்க முடியாதுங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. அந்த கப்பலிலே ஒரு சூஃபி மகான் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க நல்லா அசந்து தூங்குறாங்க. கடுமையான சூறாவளி காற்று, உயிருக்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இதுல உட்கார்ந்து ஒருத்தர் தூங்கி கொண்டிருக்கிறாரு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஒரு சூஃபி மகான் அப்படியே தூங்கி டக்குன்னு விழிக்கிறாங்க. விழித்து சொன்னார்கள், தோழர்களே அசந்து தூங்கினேன். கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனாமிலே பார்த்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானான். மன் ரஆனி ஃபகத் ரஆனி லா யத்தமஸ்ஸலு ஷைத்தானு பிசூரத்தி. என்னை மனாமில் பார்த்தவர் என்னைத்தான் பார்த்தார், என் உருவத்தில் ஷைத்தான் காட்சி தர மாட்டான்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனாமிலே பார்த்தேன். எல்லாரும் ஒரு 1000 தடவை ஸலவாத் ஓதுங்க. எல்லாரும் ஸலவாத் பாருங்க. உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற நிலை எப்படி ஸலவாத் ஓதுவாங்க? எல்லோரும் ஸலவாத் ஓதுகிறார்கள். ஒரு 300 ஸலவாத் கூட முடியல.
சூறாவளி காற்றெல்லாம் போய்விட்டது, நிதானத்துக்கு வந்துட்டாங்க மக்கள். இருந்தாலும் விடல, 1000 தடவை செலவாத்து ஓதுனாங்க, சலாமத்தாக கடல் வந்து அடித்தாங்க. நஹாவந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை குறிப்பிடுகிறார். அவர் சங்கைக்குரியவர்களே, செலவாத்து ஓதினோமையானால் எல்லா நோய்களும் நம்மை விட்டு போய்விடும். செலவாத்து ஓதுகின்ற அந்த உயர்ந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தோழர்களே. அதேதான் ஷேகுமார்கள்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், கடைசியில செலவாத்தை கொண்டுதான் அவரு அதை நிறைவு செய்வார். செலவாத்து குறைஞ்சது ஒரு 100 தடவை, குறைஞ்சது 100 தடவை செலவாத்து சொல்லுகின்ற ஒரு உயர்ந்த பண்பை நாம் எல்லாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். செலவாத்து ஓதுகின்ற ஒரு வழக்கத்தை, ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். அன்பு சோழர்களே, செலவாத்து நாம் ஓதிக்கொண்டிருந்தோமையானால் எல்லா முசீபத்துகளையும் அல்லாஹ் நீக்கிடுவான், எல்லா பலாய்களையும் நீக்கிடுவான். நம்முடைய நாட்டங்கள் தேவைகளை அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தருவான். இந்த உலகத்திலேயும் சிறப்பு, மறு உலகத்திலேயும் நமக்கு சிறப்பு. பாருங்கள், ஹதீஸ்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறாங்க. அப்பொழுது இப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையில் உட்கார்ந்திருப்பாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்திருப்பாங்க, அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்திருப்பாங்க. இதான் பழக்கம். அப்படி சபையில ஒரு நாள் ஒரு அன்சாரி சாதி வர்றாங்க. அது வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், வலைக்கும் அஸ்ஸலாம், வாருங்கள் தோழரே, அவனு கையை பிடிச்சு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டாங்க. பக்கத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. ஆனா வாங்க அன்பரே உட்காருங்க உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டாங்க. அவங்க நுழைஞ்சு உட்கார்ந்துட்டாங்க. அபூபக்கர் சித்திக் கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க. அந்த அன்சாரி சாதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையில் உட்கார்ந்துட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அபூபக்கர் உங்களுக்கு சங்கடமா இருக்குதா, இவரை இடையில உட்கார வச்சுட்டேன்னு? ஆமா யா ரசூலல்லாஹ், உங்க கூடயே தான் நான் இருக்கணும்னு விரும்புவேன், உங்க கிட்டையே இருக்கணும்னு இஷ்டப்படுவேன். ஆனா இடையில வேற ஒருத்தர் நுழைச்சது எனக்கு சங்கடமா தான் இருந்துச்சு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பரே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இவரை ஏன் உட்கார வச்சோம்னா என் மீது ஸலவாத் அதிகமா ஓதுவார், என் மேல அதிகமா ஸலவாத் ஓதுவார், அதையெல்லாம் கிட்ட வச்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், படிப்பணிக்காக உணர்த்துவதற்காக. அப்போ ஸலவாத் ஓதுனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போயிடலாம். இங்க மட்டுமல்ல, மறுமையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்குவதற்கு முக்கியமான காரணம் ஸலவாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன அவுலன் நாஸி பி யௌமல் கியாமத்தி, கியாம நாளில் மக்களிலேயே எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியவர் அக்ஸருஹும் அலைஹி ஸலாத்தன், என் மீது அதிகமாக ஸலவாத்து சொன்னவர்ங்கறாங்க கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் யாரெல்லாம் அதிகமா என் மீது ஸலவாத்து சொல்கிறாரோ கியாம நாளிலேயே கிட்ட உட்கார்ந்திருப்பார், எனக்கு நெருக்கத்தில் இருப்பார், இந்த உலகத்திலேயும் எனக்கு நெருக்கத்தில் ஆகிவிடுவார், உலகத்திலேயும் எல்லா வாக்கியங்களையும் பரக்கத்துகளையும் தருவான். ஸலவாத் அதிகமா ஓதுங்கள் தோழர்களே, சகோதரர்களே என்று கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். ஆகவே அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓத வேண்டும். ஒரு அழகான ஒரு மஜ்லிஸை மரியாதைக்குரிய இனாயத்துல்லாஹ் ஹஜ்ரத் அவர்கள் இஸ்லாம் மதரசாவை ஏற்பாடு செஞ்சு ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லோரையும், உலமாக்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டி விட்டார்கள். மகிழ்ச்சியா இருக்கிறது. அடிக்கடி சொல்லுவாங்க, ஸ்கூல் வச்சிருக்கிறோம், இஸ்லாம் மதரசா இருக்குது எல்லாம் சொல்லுவாங்க. நான் வந்ததில்லை, ஆனால் இந்த ஸலவாத் மஜ்லிஸுக்கு என்னை அழைத்ததுனால ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஸலவாத் மஜ்லிஸ்ல கலந்துக்கிட்டதையும் நினைச்சு உலகாங்கிலம் அடைகிறேன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இது போன்ற ஸலவாத் மஜ்லிஸை உலகெங்கிலும் நடத்துவானாக. கியாம நாள் வரை இந்த மதரசாவிலே இந்த ஸலவாத் மஜ்லிஸ் நடைபெறுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஸலவாத்தினுடைய பரக்கத்தினால் ரப்பே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து எங்களுக்கு எங்களுடைய நாட்டங்கள் தேவைகளை பூர்த்தியாக்குற ரஹ்மானே, பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள், இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள், சிறுபிள்ளைகள் வந்திருக்கிறார்கள், உலமாக்கள் வந்திருக்கிறார்கள், எங்கள் தாய்மார்கள் பெரும் திரளாக இந்த ஸலவாத் மஜ்லிஸுக்கு வந்திருக்கிறார்கள். ரப்பே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தினால் யா அல்லாஹ் பல நாட்டங்கள் தேவைகளோடு வந்திருக்கிறார்கள். அவங்க நாட்டங்கள் தேவைகளை நீ விளங்கியிருக்கிறாய் ரப்பே. யா அல்லாஹ் உடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ் ஆங்காரமாய் எருநோயும் ஔஷதம் இல்லா எந்நோயும் ஏங்கி திணறும் மரண நோய்
ஈழை இழப்பு, நீரடைப்பு, 4448 நோய்களையும் நாங்கள் காணாத ஓடிடச் செய். நல்வழி காட்டிடும் ரஹ்மானே. ஜுரங்கள், ஜல்லிகள், சூதக நோய், துன்பம் செய்யும் பெரும்பாடு, முரண்கள் செய்யும் மூல நோய், முகங்கால் நீங்கிடும் பாண்டு நோய், சிரசி நோயான் பித்தே நோய், சிரமம் செய்யும் நீரழிவு, பிறவு நோய்கள் அணுகாமல் பேடி காத்தருள் ரஹ்மானே. கொம்பன் படுவன் அக்கிரமேனும் கொடிய வாந்தி பேதி நோய், வெம்பும் வெள்ளை வெட்டை நோய், வெறுப்புறு அம்மை வைசூரி, அம்பிரி காக்கா பேக்கு நோயும், ஆறா குஷ்டம் 11 துன்பம் செய்யும் பல நோயும் தொடராத உள்செய் ரஹ்மானே. கண்ணோய் 96 வகை, கடினமான வண்டை நோய், பெண்ணான் மலடு பேர் வருத்தம், பிடுங்கி பிழியும் வயிற்று வலி, உண்ணாதிருக்கும் ஓங்காரம், உருட்டு புரட்டு சதிவிக்கல், அண்ணா சால்வரும் நோய்கள் எல்லாம் காணாத உள்செய் ரஹ்மானே. பில்லி சூனிய மனப்பேதம், பிரிந்திட செய்யும் முகமாற்று, கொல்ல நினைத்து செய்சூது, குரலி ஏவல் மரணங்கள், வெல்லும் கம்பம் சாபங்கள், விதியினால் வரும் துன்பங்கள், பொல்லா வறுமை நோய்களையும் நில்லாத உள்செய் ரஹ்மானே. வாதம், பித்தம், சிலேத்துமங்கள், வகை வகையாய் வரும் பெருநோய்கள், பேதமுறும் பெரும் பைத்தியங்கள், விசவரும் காசம் கண்ணோசை, தீதரும் வாதம் என்பதும் தீரா பக்க வாதங்களும் ஏதும் வராத எங்களுக்கு இறங்கியே காப்பாய் ரஹ்மானே. ஆதம் நபிகள் பொறுத்தாலும், அதன்பின் நபிகள் பொறுத்தாலும், நீதினம் பிராட்டியார் பொறுத்தாலும், 4 சஹாபாக்கள் பொறுத்தாலும், வேத மொழிப்படி நடந்தொழுகும் வலிமார் குத்துபுகள் பொறுத்தாலும், சீத நோய்கள் பலாய்கள் எல்லாம் தீர்ப்பாய் தீர்ப்பாய் ரஹ்மானே. இங்கு ஒன்று கூடியிருப்பதை போல மக்காவிலேயும் மதீனாவிலேயும் பைத்துல் முகத்தஸிலேயும் உள்ளது ரஹ்மானே. நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் எங்களையும் எங்கள் பெற்றோர்கள், எங்கள் உஸ்தாதுமார்கள், எங்களிடத்தில் துஆவுக்காக வேண்டிய அத்துணை பேர்களையும் கேள்வி கணக்கில்லாமல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் கொண்டு திரட்ட ரஹ்மானே. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.